ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நெடுவாசல், வடகாடு, நல்லாண்டார் கொல்லை, கோட்டைக்காடு உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட கிராம மக்கள் தீவிரமாக எதிர்க்கிறார்கள். ஏன் இந்த எதிர்ப்பு என்ற கேள்வி எழும். பச்சை பசேல் என்று கோடையிலும் குழுகுழுவென இருக்கும் நஞ்சை பூமி பாலைவனமாக மாறிவிடுமோ என்ற பயம்தான் இந்த எதிர்ப்புக்கு காரணம். அதை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வானம் பார்த்த பூமி. பருவமழை மற்றும் நிலத்தடி நீரை நம்பியே இங்கு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. பருவமழை பொய்த்தாலும் நெடுவாசல், மாங்காடு, வடகாடு உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை நம்பியே பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. இருப்பினும் திரும்பிய பக்கமெல்லாம் பச்சை பசேல் என்ற வயல்வெளிதான். இங்கு நெல் தவிர மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளும் தென்னை மற்றும் மலர் சாகுபடியும் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. வாழை, பலா, மா, எனக்கு பிறந்ததுலேருந்து நீர் மட்டமும் மேலே தான் இருந்துச்சு. இப்போ இது ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் ரொம்ப கீழே போயிருமே எல்லாருக்கும், பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த திட்டத்தை வன்மையாக எதிர்க்கிறோம். ஆமாம், வேறு உள்நோக்கம் எதுவும் இல்லை. இந்த திட்டம் வந்தாக்கா குடிநீர் கூட பிரச்சனை வரும். குடிநீர் பஞ்சம், எல்லாருக்குமே குடிநீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதனால தான் இந்த ஊர் மக்களை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கிறான். புதுக்கோட்டை பகுதிகளில் விளைவிக்கப்படும் பலாப்பழம், வாழை ஆகியவை இதர மாவட்டங்களுக்கும் மட்டுமல்லாமல் டெல்லி, மும்பை, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முக்கணி விளைச்சலில் சக்கை போடும் இங்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் தேவையில்லை என்பது விவசாயிகளின் கருத்தாகும். மா, பலா, வாழை முக்கணிகளுக்கு ஃபேமஸ். அதாவது உலகத்திலே சிறந்த ருசி வாய்ந்தது எங்கள் மாவட்டத்துடைய பலாப்பழம். அதே மாதிரி வாழைத்தாரம் அப்படி, அதே மாதிரி மாங்காயும் அப்படி, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பலாப்பழத்தை நாங்கள் பாம்பே வரைக்கும் ஏற்றுறோம். எல்லா மாநிலத்துக்கும் போகுது, கேரளா போகுது, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் போகுது. அதே மாதிரி வாழைத்தாரம் பாம்பே, மகாராஷ்டிரா, ஆந்திரா எல்லா ஊருக்கும் ஏற்றுறோம். அதாவது இந்த ஊரை பொறுத்தவரை பணப்பயிர் விளையக்கூடிய ஒரு ஊர். இங்கே கார்போஹைட்ரேட் எடுத்து அது மக்களுக்கு பிரயோசனப்படுங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியாது. எங்களுக்கு தேவையில்லை. நிலத்தடி நீர் வளம் மற்றும் விவசாய நிலங்களை பாதிக்கும் எந்த திட்டமும் இப்பகுதியில் கொண்டு வரக்கூடாது என்பதும் புதுக்கோட்டை வாசிகளின் கோரிக்கையாகும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 19வது நாளாக நெடுவாசலில் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்கள் மத்திய அரசு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைக்கின்றனர்.